கனடாவில் ப்ரோ மந்த்துக்கு மினிமம் எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்? கனடாவில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா, கனடா நீங்கள் சம்பள சிஸ்டத்தை முதல்ல நீங்கள் விளையும் கொள்ளணும். அது என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் இருக்கிற மாகாணத்தை பொறுத்து உங்களை அடிப்படை சம்பளம்ன்றது மாறும். அதாவது அடிப்படை சம்பளம்னு சொன்னால் ஒரு மணத்தியாரத்துக்கு நான் கதைக்கிறேன். ஒரு மணத்தியாரத்துக்கு நான் இருக்கிற வந்து கியூபேக்னு சொல்லி மாகாணத்தில் கியூபேக்கில் வந்து ஒரு மணத்தியாரத்துக்கு $15 75 தராங்க ஒரு மணத்தியாரத்துக்கு. அதே ஒன்டாரியோ பக்கம் டொரண்டோ பக்கம் நீங்கள் போய்ங்கன்னு சொன்னால் $16 55 தராங்க ஒரு மணத்தியாரத்துக்கு. அப்போ அது உங்களோட ஸ்கில்லை பொறுத்து தான் உங்களுக்கு கூறுறது மாறப்போகுது. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடிப்படையாக தாள் சம்பளம் தான் இந்த 15.75 16.55. அந்த வேலையிலேருந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இல்லை அந்த வேலையில் ஒரு படிப்படியாக நீங்கள் முன்னேறி போவீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு சம்பளம் வந்து கூட போகுது. அதுலேருந்து இப்போ 16.55 17.55 ஆக போகுது, 18.55 அப்படி கூடிக்கணும் போகுது. அது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் உங்களோட ஸ்கில்லை பொறுத்தும் மாறப்போகுது. மற்றது மந்த்லி சேலரின்னு சொல்கிறத விட இங்கே வந்து கனடாவில் வந்து உங்களுக்கு 2 வீக்ஸுக்கு ஒருக்கா தான் சேலரி.